வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கவலைக்குரிய செய்தியாக எல்லாராலையும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வள்ளுவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லை, அவரை சிரமப்படுத்துகிற மாதிரியான சில வேலைகளையும் செய்கிறாங்க. அவருடைய பெயருக்கு, அவருடைய உயர்ந்த நூலுக்கு இவையெல்லாம் பொருந்தி வருமானு நமக்கு தெரியல. இன்னும் சொல்வதாக இருந்தால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த இடத்துல அவர் எந்த மதத்தை சொல்லியிருக்காரு? நல்ல செய்தியை யார் சொன்னாலும் எப்பொருள், எந்த ஒரு விஷயத்தையும் யார் யார் வாய் கேட்பினும், அவர் கூறுபவர் யாராக இருந்தாலும் அந்த கூறுபவருடைய பின்னணியை நீங்கள் பார்ப்பதை காட்டிலும் அவர் கூறுகின்ற கருத்தில் இருக்கின்ற மெய்மையை பார்க்க வேண்டும். இதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. சரி, அடுத்து என்ன? அவருடைய குறள் 1330 எப்படி சமுதாயம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கம் இருக்குது. அதாவது மனிதன் எதனாலெல்லாம் கெட்டுப்போவானோ அவையற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்கிறார். கள்ளுண்ணாமை, புலால் உண்ணாமை, புறங்கூறாமை என்று விலக்க வேண்டியவற்றை சொல்லுகிறார். ஏற்க வேண்டியவற்றை சொல்லுகிற போது நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு என்று அதற்கு பல செய்திகளை சொல்லுகிறார். இல்லறம், அதேபோல குழந்தை பேறு, சுற்றத்தாரை பேணுதல், முன்னோர்களை மதித்தல், தென்புலத்தார் தெய்வம், விருந்து ஒக்கல் என்று சொல்கிறார். கடவுளை பற்றி சொல்கிற போது கூட அவர் கடவுளுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைங்க. தெய்வம், இறை, ஊழ், வினை, இவை தான் அவர் சொல்கிறார். பால் போன்றவற்றை தான் சொல்கிறார். பால் என்பது ஊழில் ஒரு வகை தான். அது ஆகூழ் போகுள்னு சொல்லுவோம். அந்த இறைவாழ்த்து 10 கூட அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கடவுளையும் அவர் குறிப்பிடாமல் அந்த பாதங்களை மட்டும் சொல்கிறார். பாதங்களை மட்டும் காட்டிட்டு, ஏன்னா பாதங்களுக்கு மேலே வரபோது சின்னங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறவாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். நெற்றியில் அவர் போட்டிருக்கக்கூடியது என்ன, கழுத்தில் அவர் அணிஞ்சிருக்கக்கூடியது என்ன, அவர் முகம் என்னான்னு தெரிஞ்சாலே நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அவையெல்லாம் சொல்லலாம். அவர் இறை நம்பிக்கை வேண்டும்ங்கிறார். இன்னொன்று, அதுக்கு பரிமேலழகர் உரை எழுதுகிற போது எந்த செயலையும் முடிப்பதற்கு ஒரு பேராற்றல் துணை நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை நம்பிக்கையோடு அதை தொடங்குகிறார்னு அவர் சொல்கிறார். 1000 வருஷத்துக்கு பிறகு வந்து சொல்கிறப்ப. அப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனித குலத்துக்கு குறிப்பாக தமிழ் அப்படிங்கிற வார்த்தை அதில் இல்லை. அப்போ தமிழ் இல்லைன்னா இது தமிழுக்கு இல்லையான்னா, தமிழர்களுக்காக மட்டும் இல்லைங்க, உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கு உண்டு. இப்போ நான் நார்வே நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த நாட்டினுடைய மொழி நார்வேஜியன் அப்படிங்கிற மொழிங்கிறாங்க. அந்த நாட்டுக்காரர்களும் நம்முடைய திருக்குறளை மொழிபெயர்ப்பை படிச்சுட்டு ஆச்சரியப்படுறாங்க. லியோ டால்ஸ்டாய், ரஷ்ய எழுத்தாளர், உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், அவர் சொல்கிறார், காந்தியடிகளுக்கு சொல்கிற போது, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் என்னை ஈர்க்குதுங்கிறார். ஏன், மதம் பரப்புவதற்காக வந்த பாதிரிமார்கள் அந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு அதை செஞ்சாங்க, இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. திருக்குறளை மொழிபெயர்க்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்ததுன்னு சொன்னால், ஒரு நல்ல உணவை சாப்பிட்டவன் 4 பேருக்கு சொல்லி நீ போய் சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி, ஒரு நல்ல நூலை படித்தவன் 4 பேருக்கு சொல்லி நீ போய் படி அப்படின்னு சொல்வதை மாதிரி, நல்ல புத்தகத்தை படித்த உடனே அதை உலகத்தாருக்கு கொடுக்கணும்னு நினச்சானங்க ஜி.யு. போப்பும், கால்டுவெல்லும், வீரமாமுனிவரும் மற்றவர்களும் திருக்குறளுடைய பெருமையை எடுத்து சொன்னாங்க. 1812 தான் எல்லீஸ் என்கின்ற ஒரு துரை, சென்னை நகரத்தினுடைய மாநகர பொறுப்பில் இருந்த அவர் திருக்குறளுடைய அந்த இதை படிச்சுட்டு, மொழிபெயர்ப்பை படிச்சுட்டு அதை பதிப்பிக்கிறாருங்க. பதிப்பிச்சதோடு மட்டுமில்லை, அப்போது ஏற்பட்ட ஒரு பெரிய பஞ்சமும் தண்ணீர் தட்டுப்பாடு வந்த உடனே நிறைய கிணறுகளை தோற்றுவிக்கிறார் எங்கள் சென்னையில். 7 கிணறுலாம் அவர் தோண்டினது தான்.
அந்த கிணறுகளில் கல்வெட்டு பதிச்சிருக்கிறாங்க. அந்த கல்வெட்டில் என்ன இருக்குது தெரியுங்களா? வான் சிறப்பு அதிகாரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, திருவள்ளுவருடைய உருவம் பொறித்த தங்க நாணயமே வெளியிட்டவர் எல்லிஸ் துரை. அவருடைய சமாதி எங்கே இருக்குது தெரியுங்களா? ராமநாதபுரத்தில் இருக்குது. அவர் சுற்றுப்பயணம் வந்தபோது உடல்நலக் குறைவால் அங்கே இறந்து போகிறார். அவர் தான் முதல்ல திருக்குறளை பதிப்பிக்கிறாரு. பின்னர் வந்தவங்கெல்லாம் அதை தொடர்ந்து பதிப்பிக்கிறாங்க. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அயலவர்களெல்லாம் இதை பார்த்து வியக்கிற போது, எல்லா மொழியிலும் இது மொழிபெயர்க்கப்படுகிற போது, இது சொல்லப்படுகிற கருத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதை அந்த அந்த சொல்ல முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா சரியாக போகுங்க. அன்புடைமை என்ற அதிகாரத்துக்கு இணையாக ஒன்றை சொல்ல முடியுமா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. இது எந்த மொழிக்காரன் படித்தேன்னே, எந்த நாட்டுக்காரன் படித்தேன்னே. அதனால் 1330 குறளையும் படிக்க சொல்லலைங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிங்க, எது புரியுதோ அதை எடுத்துக்கங்க. ஒரு குறள் படித்து அதன்படி நடந்தால் கூட அது சிறப்பு தானுங்க. தமிழரின் அடையாளங்களில் ஒன்று திருக்குறள். தமிழரின் அடையாளங்களில் ஒருவர் திருவள்ளுவர். அவர் யாராக இருப்பினும் அவரை போற்றுவோம், அவர் குறளை போற்றுவோம், அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்டர்நெட் உலகம், இதில் எல்லா இடத்துலையும் திருக்குறள் மாதிரி போய் நிற்கக்கூடிய ஒரு செய்தி வேறு எதுங்க இருக்குது? 7 சொற்களில் ஒரு செய்தியை சொல்ல முடியும்னு சொன்ன ஒரு அபூர்வமான மனிதர் அவர் அல்லவா? ஆக அவர் யாராக இருந்தாலும் நாம் ஏற்போம். அவர் நம்மவர்தான்ங்கிறது நமக்கு தெரியும். தமிழர் தான், தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் பயன்படுத்திய சொற்கள் இன்றைக்கும் நாகர்கோவிலையும் திருநெல்வேலியும் கன்னியாகுமரியிலையும் இருக்குதுன்னு சொன்னால் அவர் நம்மவர்தான்ங்கிறதுக்கு இதை காட்டிலும் வேறு என்ன வேணும்? ஆக திருவள்ளுவரை, திருக்குறளை போற்றுவோம், உலகெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம்.